அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட கடனும் மேஜிக் போல தீர அசுர வேகத்தில் பணத்தை ஈர்க்க இந்த எளிமையான பொடியை பணம் வைக்கும் இடத்தில் இப்படி வையுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எளிமையான தாந்திரீகம் நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறதும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரீக முறை. இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அதிலும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த எளிமையான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க தாந்திரீகம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் பிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும், பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். மாதத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்து வைத்தாலே போதும். அதுவே பணவரவில் அசுர
வளர்ச்சியை ஏற்படுத்தும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மேலும் நீங்க வியாபார ஸ்தலங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது கடை வச்சிருக்கீங்க, தொழில் செய்யும் இடத்துல கல்லா பெட்டி, கேஷ் பாக்ஸ்லாம் இருக்குன்னா அந்த இடத்திலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்து வைக்கலாம். குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, பணவரவில் நிறைய பிளாக்கேஜஸ், தடைகள் இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் கூட அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிகம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள், ஒரே ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. புள்ளிகள், ஓட்டைகள் இல்லாத எலுமிச்சம்பழமாக இருக்கணும். தாந்திரிகத்துல ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள், அதுதாங்க பட்டை பொடி. சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய பட்டையை பொடியாக்கி நம்ம எடுத்துக்கணும். இது கடையில ரெடிமேடாவே கிடைக்குங்க, அதையே நீங்க வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய மளிகை கடைகள், நாட்டு மருந்து கடைகள்ல இந்த பட்டை பொடி ரெடிமேடா நமக்கு கிடைக்கும், அதையே நீங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல உங்களால அரைக்க முடியும்னா அதை நீங்க அரைச்சும் எடுத்துக்கலாம். பட்டை பொடிக்கு பணவரவை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் அதிகம். மேலும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை அதை நீக்கும். வீட்டில் பணத்தை நிரந்தரமாக தங்க செய்யும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம். ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை பட்டை பொடியுடன் கொஞ்சம் தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்தை விரல்களாலேயே நீங்க நுணுக்கிக்கலாம். கொஞ்சம் நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே அது தூளாகிடும். இப்ப இந்த பச்சை கற்பூரத்தையும் பட்டை பொடியையும் நல்லா நீங்க கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா பன்னீர் சேர்த்து ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி அதை நீங்க செஞ்சுக்கணும். கட்டாயமாக தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க, பன்னீர் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதுவும் ஒரு வாசனை திரவியம், பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. சோ பட்டை பொடி, பச்சை கற்பூரத்துடன் பன்னீரை சேர்த்து நல்லா நீங்க கலந்து விட்டுருங்க. இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை இதுல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பேஸ்டுடன் நல்லா கலந்து விட்டுருங்க. மேக்சிமம் அந்த பேஸ்ட் எவ்வளவு ஒட்டுமோ அந்த அளவிற்கு எலுமிச்சம்பழத்துல நல்லா நீங்க பூசி விடணும். பிறகு கொஞ்ச நேரம் அந்த பழம் காயட்டும். அதற்கு பிறகு இந்த தாந்திரிக எலுமிச்சம்பழத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியில நீங்க போட்டு வைக்கணும். வீட்ல நீங்க எந்த இடத்துல பணம் வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த தாந்திரிகத்தை செய்து வைத்த அடுத்த சில மணி நேரத்திலிருந்தே அது பணவரவை ஈர்க்க ஆரம்பிக்கும். ஒரு மாதத்திற்கு 30 டேஸ்க்கு அந்த பழம் அப்படியே இருக்கட்டும். அதற்கு பிறகு நீங்க கால்படாத இடம் அல்லது செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். இந்த தாந்திரிகம் செஞ்சு வச்ச 3-4 நாட்களுக்கு அந்த பழத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த பழம் அழுக ஆரம்பித்தால் அதை உடனே நீங்க தூக்கி போட்டுட்டு திரும்பவும் புதியதாக செஞ்சு வைக்கணும். காய ஆரம்பித்தால் அதை அப்படியே நீங்க விட்டுடுங்க. ஒரு மாதம் கழித்து அதை நீங்க வெளியே தூக்கி போட்டுட்டு திரும்பவும் புதியதாக இதே போல நீங்க செஞ்சு வைக்கணும். இதே போல ஒவ்வொரு மாதமும் ரெகுலரா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.